ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதியும் சுரேஷும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு இதுக்கு மேலே மரியாதையே இல்லை. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட உனக்கு தெரியவே தெரியாதா? இதை உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தெல்லாம் வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு என்னோட அப்பாவும் அம்மாவும் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்ன மாதிரி திமுரு பிடிச்சவாளெல்லாம் என்னை வளர்க்கவே கிடையாது. நீ எல்லாம் ஒரு பொறுக்கி, நீ எல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சுரேஷுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாரு, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோ திமிரு ஒரு பொண்ணுக்கு ஆகவே ஆகாது. இங்கே பாரு, என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு சொல்லவும், என்ன பொறுமையை சோதிக்கிறாங்க? நீ பண்ணுறதெல்லாம் சொன்னால் உனக்கு ரொம்ப கோவம் வருதோ? இங்கே பாரு, நீ என்ன மாதிரி என்கிட்ட பேசினாலும் பொறுக்கிக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களோ அவ்வளோ மரியாதை தான் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட பணம் இருந்தால் அவங்க காலில் போய் விழுந்துக்கணுமா? இங்கே பாருங்க, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. இந்த மாதிரி கேவலமாக பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி என்கிட்ட வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சுரேஷுக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரே அடி பல்லாருன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செவுத்துல பிடிச்சி அப்படியே நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சிடுறாங்க. இங்க பாருடி, இனிமே உனக்கு திமிரு வருமா, இனிமே இந்த மாதிரி திமிரு வரவே கூடாது அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதிக்கு இருந்துட்டு அந்த நெத்தியில் ரத்தம் அப்படி ஒழுகிட்டே இருக்கு. இதை பார்த்து கூட சுரேஷுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல், இங்கே பாரு, இனிமே இப்படி நடந்துக்கிட்டேன், இதுதான் உனக்கு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அழகுமதியோட மாமியார் மாமனாரும் ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா அழகுமதி, ஆம்பளைங்களுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது ஏது நடந்துக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக சுரேஷை இவ்வளோ கோவப்படுத்தி பார்க்குற? ஏங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாங்க? என் தலையில் இவ்வளோ ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு ஆம்பளைங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு என்கிட்ட வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எதுக்காக இப்படியெல்லாம் இருக்கீங்க? இந்த மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. அப்புறம் நம்ம மலர் வராங்க. மலர் வந்த உடனே அழகுமதி தலையில் ரத்தம் வரதை பார்த்துட்டு, ஐயோ மதி, என்னாச்சு மதி? இங்கே பாரு மதி, சுரேஷ் அடிச்சிட்டானா, வா மதி, உனக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்றேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் வடிச்சு விட்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு மலரு, நீ மதிக்கு ரொம்ப தான் ஓவராக இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கறதுனால தான் அவள் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வேலையும் செய்யறதில்ல. இங்கே பாருங்க, என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியாது. இந்த வீட்டு ஆம்பளைங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நானும் வேலை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போகிறத இங்கே யாராச்சும் கேள்வி கேட்டீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருமா, உன் வீட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையாம்மா? பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது, புருஷங்கிட்ட எப்படி தாழ்ந்து போகிறது, அதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. யார் கரெக்டாக நடந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நான் நல்லா தான் பேசுவேன். யார் தப்பாக நடந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசுவேன். இப்போ உங்ககிட்ட நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கறதுனால நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படி தானே உங்ககிட்ட பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மரியாதை தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, தப்பு பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தப்பு பண்றவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நானு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம மாமனார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருமா, உங்ககிட்ட இந்த வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு எவ்வளோ உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதுல 1% கூட நீ எதுவுமே நடந்துக்கலாமா? இனிமே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட அவ்வளோதான், இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, என்னங்க பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இந்த வீட்டில் அடிமையாக தான் இருக்கணும்னா அது என்னால் முடியாதுங்க. நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நான் சொல்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். யார் சொல்கிறது கரெக்டுன்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம், சரிங்களா? உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அவங்க சொல்கிறதே நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா அடிக்கடிக்கு நீ குடும்ப பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டே இருக்க, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாருங்க, நியாயத்தை கேட்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது தப்பே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் தப்பானவங்களா? இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கை வச்சுக்கிறதெல்லாம் முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
நம்ம அழகுமதியை பார்த்து அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க. என்ன இவ பேச்சுக்கு பேச்சு பேசிக்கிட்டே இருக்கா, இவ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் சுத்தமாக நம்மளை மதிக்கவே மாட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாரு அழகுமதி, நீ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இனிமே சுரேஷ் கிட்ட எப்படி பார்த்து நடந்துக்கணுமோ அப்படி பார்த்து நடந்துக்கோ, இல்லைனா வேற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் பேசுறதெல்லாம் நீ உன்னால காது கொடுத்து கூட கேட்க முடியாது. என்னங்க காது கொடுத்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம மலர் இருந்துட்டு, மதி போதும் மதி, வா மதி, உனக்கு மருந்து வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, இங்க பாருமதி, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்படிதான், அவங்க சொல்றதான் கேட்கணும்னு நினைப்பாங்க. நீ வருத்தப்படாத மதி, கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ மாத்திருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த வீட்டில் இருக்கிற யாருமே இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க தெரியுமா? ஆனா நீ இவ்வளோ தைரியமா அத்தை கிட்ட, மாமா கிட்ட, தங்கராஜ் அண்ணன் கிட்ட, சுரேஷ் கிட்ட அப்படின்னு எல்லார்கிட்டயும் தைரியமா பேசுற அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, தப்பு பண்ணால் மட்டும்தான் பயப்படணும், தப்பு பண்ணாமல் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்களும் அப்படிதான்க்கா இருக்கணும். நீங்கள் கிச்சன்லேயே இருந்து இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. இங்கே பாருமதி, அது எனக்கு பழகி போச்சு. எனக்காகலாம் நீ யார்கிட்டேயும் சண்டைலாம் போட வேணாம் மதி, நான் இப்படியே பழகிட்டேன். எனக்கு இதுவே எல்லாமே சரியாயிடுச்சு. நீ தான் இது எல்லாத்தையும் பழகணும். பழகிற வரைக்கும் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் மதி, நீ விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கராஜ் கிட்ட சுரேஷ் போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, அவள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டா மாமா, அதனால தான் அவளை செவுத்துல பிடிச்சி இடிச்சு அவளை அடிச்சுட்டு வந்துட்டேன் மாமா. ஏய் சுரேஷு, என்ன சொல்கிற சுரேஷு? இங்கே பாரு சுரேஷு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. யாருக்கிட்ட எப்படி தாழ்ந்து போகணுன்னு கொஞ்சம் கற்று வச்சுக்கோடா. இப்போ அவள் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா. உன் மேலே இருக்கிற கேஸை அவள் எப்படி வாபஸ் பண்ணுவா? இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிடா உன்னோட கேஸை வாபஸ் பண்ணி நீ வேலைக்கு போகுவ? இங்கே பாரு, நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டாக நடக்கணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம பொறுத்து தான் ஆகணும். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க? அவள் எவ்வளோ திமிரா எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. எப்படி அவகிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியும்? என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. என்ன பண்ண அவளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுமதி இருந்துட்டு தன்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்து வராரு. வந்த உடனே, என்ன நீ இந்த வீட்டில் ஒரு பெரிய கலவரமே பண்ணிட்டீங்களா? அண்ணன் உங்களை அடிச்சுட்டாராமே, நீங்கள் வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் அண்ணன் ரொம்ப கோவப்பட்டு உங்களை அடிச்சுட்டாருன்னு சொன்னாங்க. உண்மையா அண்ணி? ரொம்ப வலிக்குதா? இங்கே பாருங்க அண்ணி, இந்த வீட்லேயே அண்ணன் தான் ரொம்ப கோவக்காரரு. அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோங்க. இங்கே பாரு இங்கே பாரு சித்து, நான் தப்பு பண்ணால் மட்டும்தான் பயப்படுவேன். அதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்துக்காகவும் பயப்பட மாட்டேன். உன்னோட அண்ணன் வந்தால் இருக்குது, என்னை அடித்து அடிக்க அவர் பதில் சொல்லி ஆகணும். அப்படி அவர் பதில் சொல்லனா பதிலுக்கு பதில் நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்க நீ, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியான ஆள் நீங்கள் தான். என் அண்ணி பாருங்க, 7 வருஷமாக ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள யாருமே எதிர்த்து கூட ஒரு வார்த்தை கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் தலைமையில தூக்கி வச்சு கொண்டலாம் மாட்டாங்க, அப்படியே கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. உங்ககிட்ட நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மேலே மரியாதை, அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையும் இருக்கும், கொஞ்சம் பயமும் இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதி இருந்துட்டு சிரிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க அண்ணி, நீங்கள் சிரிச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், என்ன நீ எப்பவுமே இப்படி தான் பேசுவியா? ஆமாங்க அண்ணி, எனக்கு இந்த மாதிரி வருத்தப்படுறது, சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, எதையோ யோசிச்சு பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. கஷ்டமோ நஷ்டமோ நடந்தது நடந்து போச்சு, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது அண்ணி. அதனால தான் ரொம்ப ஃபன்னாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், வைப் பண்ணணும், அப்படி தான் இருக்கணும். லைஃப்பில் இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ல அண்ணி. அதனால தான் நீ எப்போவுமே நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் படுக்க
எனக்கு பிடிச்சதா பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னோட அப்பாவும் அம்மாவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என் அண்ணன் தங்கராஜ் மாமாவோட பேச்சை கேளு கேளுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேனே. என்னோட மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அழகுமதியும், இங்கே பாரு சித்தோ, நீ சொல்கிறது தான் கரெக்டு. உனக்கு பிடிச்சது என்னவோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். மற்றவங்களுக்காக உன்னோட விருப்பத்தை மாற்றிக்கவே கூடாது. அது ஒரு நாளும் நடக்கவும் கூடாது. சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அண்ணி. நீங்கள் என்னோட வீட்டுக்கு அண்ணியாக வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இருந்தாலும் சுரேஷ் அண்ணனுக்கு ஒய்ஃபாக வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிடவே கூடாது. ஒரு நல்ல மாப்பிள்ளையே பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் ஒரு விஷயத்தில் சந்தோஷமாகவும் இன்னொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு அண்ணி. பரவாயில்ல அண்ணி, நீங்கள் இந்த வீட்டில் இருந்தாவே போதும். நீங்கள் அவரை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. நான் மலரண்ணி, அதுக்கப்புறம் ஸ்ருதி, அப்புறம் நிறைய பேர் இங்கே இருக்கோம். ரேவதி அக்காலாம் சூப்பராக பேசுவாங்க. அவங்க கூட நம்ம பேசிக்கலாம். அவரெல்லாம் விட்டு தள்ளுங்க அண்ணி. அவர் தங்கராஜ மாமாவோட பேச்சை கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு என்னென்னத்தையோ பண்ணி வைப்பார். அதுக்கப்புறம் இப்போது அவரோட வேலையே போயிடுச்சு. ஆனால் அது எதுவுமே அவர் யோசிக்கவே மாட்டார். அது எல்லாமே அதாவது உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ கூட யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அதாவது மதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுரேஷ், நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு? இவர் இப்படி பேசுகிற ஆளே கிடையாது. ஏதோ இவங்க பிளான் வச்சுருக்காங்க. அதனால தான் என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, என்கிட்ட எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு ஏதோ என்கிட்ட இருந்து ஆக வேண்டியது இருக்குது. அதனால தானே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ நடக்கிறது எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக நான் அதை நடக்கவும் விடமாட்டேன். நீ இந்த மாதிரி பிளான் போட்டெல்லாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு, ஏய் என்ன உனக்கு இவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது என்னோட மாமா சொன்னதுனால தான் கேட்டனே தவிர என் மனசாரெல்லாம் கேட்க கிடையாது. உன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டேனே நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சி ஆளப்பாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, வார்த்தையை பார்த்து பேசு. என்னை அடித்ததுனால நான் போய் கேஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இனிமே தொடர்ந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன், உன்னை ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். அதுதான் சொல்லிட்டேனே, ஜென்மத்துக்கும் நீ வெளியே வரவே முடியாது. ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு டெய்லியும் களி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழவே முடியாது. என்கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படி அதை வச்சு தான் நான் கேஸ் கொடுக்கறதும் கொடுக்காததும் இருக்குது. இனிமே ஏதாவது என் மேலே கையை வச்ச அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதாவது ஒரு மாதிரி மாசாக கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம மலர் இருந்துட்டு சுரேஷ் கிட்ட வந்து, இங்கே பாரு சுரேஷ், யார் பேச்சையும் கேட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. எதுக்காக மதிக்கிட்ட இப்படியெல்லாம் சண்டை போட்ட? நீ மதிக்கிட்ட சண்டை போட்டதை விட அவளை அடித்தது ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்பை எப்படி உன்னால் பண்ண முடிஞ்சிச்சு சுரேஷ்? வீட்டில் எல்லாரும் உன்னை எப்படி தான் சொல்லி வளர்த்தாங்களாம். ஒரு பொண்ணு மேலே நீ கையை வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? அதுவும் கல்யாணம் ஆகி வந்து 2 நாள் கூட ஆகலை. ஆனால் அந்த பொண்ணு பயப்படாதா? என்ன நீ சொல்கிறீங்க? அவள் தான் எல்லாரையும் பயன்படுத்திட்டு போவா. அவள் பயப்படுறவளா? கண்டிப்பாக அவெல்லாம் பயப்படலாம் மாட்டான். நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நீ. இங்கே பாரு சுரேஷ், அவங்க பயப்படுறவங்களோ பயப்படாதவங்களோ, ஆனால் இருந்தாலையும் அவங்க மனுஷங்க தானே. அவங்கள மனுஷங்களாக மதிக்கணும். ஒரு பொண்ணுக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண சுரேஷ்? உன்னோட வேலை உனக்கு வேணுமா வேணாவா? நீ மதிக்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்தேன்னா மதி உன்னோட கேஸை வாபஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இப்படியெல்லாம் நடந்துக்குன்னா யாருக்கு தான் கேஸை வாபஸ் பண்ணணும்னு தோணும்? கண்டிப்பாக யாருக்குமே தோணாது. இந்த மாதிரியெல்லாம் அழகுமதிக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்க நீ அவளை பற்றி பேசினாவே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம சுரேஷோட அம்மா வந்து, இங்கே பாருடா சுரேஷ், இங்கே பாரு, அவள் இவ்வளோ திமிராக பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளை பார்த்தாவே
எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குடா. அவகிட்ட பேசினா ஏதாவது திரும்ப நம்மளை அசிங்கப்படுத்திடுவாளோ அவமானப்படுத்திடுவாளோன்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. அவகிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது சுரேஷு அப்படின்னு சொல்லவும், பாரு மாமா, பாருங்க, வந்த ஒரு 2 நாள் கூட ஆகலை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயம்படுத்தி வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை எதுக்காக மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? இங்கே பாரு சுரேஷு, அவளுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இங்கே பாருங்க, எனக்கு விதியெல்லாம் இல்லை, நீங்கள் தான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அவளை எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்கள் எனக்கு பண்ணி வச்சிருக்கவே மாட்டீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க? இப்படியெல்லாம் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே பாரு சுரேஷு, உனக்கு என்ன அந்த கேஸை தானே வாபஸ் பண்ணோம். அந்த ராமூர்த்தி இருக்காருல்ல, நமக்கு அந்த ராமூர்த்தி கிட்ட போய் பேசினா கண்டிப்பாக தானாக வேலை நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, நாங்கள் சொல்கிறேங்கன்னு தப்பாலாம் நினச்சிக்காத. எங்களுக்கு இப்படி ஒரு மருமகளை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே, உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமையாக தான் இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக செட்டே ஆக மாட்டான். அப்படி ஒரு பொண்ணை தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இங்கே பாருங்க அத்தை, அதாவது இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அத்தை. சுரேஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுவேனா? ஏன் அத்தை என்ன இப்படி புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக சுரேஷோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக அந்த பொண்ணும் சுரேஷும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறாங்க. அதை நீங்கள் கண்ணால் பார்க்க தான் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? நீ பயப்படவே பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு அதாவது யார், நம்ம அழகுமலருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அழகுமலர் இருந்துட்டு, ரேவதி, இங்கே பாரு ரேவதி, இங்கே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நடந்துச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் புட்டு அப்படியே வைக்கவும், சொல்ல நம்ம ரேவதியோட ரியாக்ஷனே வேறு மாதிரி ஆகிடுது. நம்ம ரேவதியோட மாமியார் இருந்துட்டு, என்ன ரேவதி அடிக்கடிக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட நான் இப்போ ஃபோன் பேசக்கூடாதா? இந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் போடாதீங்க முதல்ல அமைதியாக இருங்க. எனக்கு ஃபோன் பேசுறது கூட இந்த வீட்டில் உரிமை கிடையாதா? என்னோட ஃபோனு, நான் பேசுகிறேன். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரேவதி இருந்துட்டு காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு, இங்கே பாரு, இங்கே நம்ம அழகுமலர் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக, இங்கே பாரு ரேவதி, இங்கே நடந்ததெல்லாம் நினச்சா இப்போ கூட மனசு படன்னு இருக்குது. அதுவும் சுரேஷும் அழகுமதியும் எப்படியெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு தெரியுமா? அழகுமதியோட தலையில் ரத்தம் வர அளவுக்கு சண்டை போட்டிருக்காங்க. அப்படி என்ன தான் சண்டை போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ரேவதி கிட்ட கேட்டாலும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன தான் நான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அது யார், அது யார், இது தங்கராஜ் இருந்துட்டு நம்ம ராமூர்த்தி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ராமூர்த்தி கிட்டே போயிட்டு, என்ன ராமூர்த்தி, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்ட போல், இப்போ எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள் சார், உங்கள் புண்ணியத்தில் இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கேன் சார். என்ன பண்ணுறது, என் பொண்ணு ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு என்னால் எப்படி எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட முடியும்? என்னால் போட முடியாது. அதனால தான் உங்ககிட்ட இப்படி ஒரு வேலையை சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கள், என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா அழகுமதி, இங்கே பாருமா அழகு இது சொல்கிறே, உனக்கு பிடிச்ச மேக்கப் என்ன ஏதுன்னு வந்து எடுத்து கொடுமா, அந்த மேக்கப்பை நான் உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த மேக்கப் கிட்டவே எடுத்துகிட்டு வந்து நம்ம அதாவது யார், நம்ம
மேக்கப் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக நம்ம மதி இருந்துட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அழகுமதி இருந்துட்டு பாக்யராஜ் வந்த உடனே நடந்த விஷயத்தை எல்லாம் பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாக்யராஜ் இருந்துட்டு, என்ன ரேவதி சொல்கிற, நீ சொல்கிறது எதுவுமே என்னால் நம்பவே முடியல. எனக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது தெரியுமா, இந்த அதிர்ச்சியை என்னால் தாங்கவே முடியல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியல தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷன்லேயும் தன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறத நினச்சோம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுரேஷ், அதாவது தங்கராஜ் இருந்துட்டு நம்ம மதியோட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க போனாங்கல்ல, அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உன் பொண்ணு சந்தோஷமாக எங்கள் வீட்டில் வாழணும்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். அந்த உதவியை பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் உங்கள் மருமக சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கும் என்ன, இது எல்லாத்தையும் பண்ணால் பாப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழியில் இருக்கிற மண் எல்லாத்தையும் ஒரு சரி சமமாக ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டே வரும். அப்படி இருக்கும்போது என் புருஷனுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு சொன்னால் அது என்னால் நம்பவே முடியாது, என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அன்னபூர்ணியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, நீங்கள் இப்படி ஒரு தன்னைக்கு கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலத்த, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அது மலர்கிட்ட போயிட்டு, என்னக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மதியம் என்ன சாப்பாடு, இங்கே பாரு மதி 3 வேளை சமைக்கணும், 3 வேளையும் சமைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் எப்படி தனியாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம சுரேஷோட தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தத்தில் போய் சாரதா கிட்ட, இங்கே பாரமும் அது எல்லாமே பொட்டெல்லாம் வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லவும், எனக்கு பொட்டு வேண்டாமா, என் பொட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக மலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே மதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உன் அப்பா அம்மா உயிரோடு இருக்கணும்னா இந்த கேஸை நீ வாபஸ் பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக இந்த கேஸை வாபஸ் பண்ணலை அடுத்த நிமிஷமே இந்த வீட்டில் இருந்து ஒரு பணம் விழும், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ அதையே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதியும் வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்துலேயும் ரொம்பவே கஷ்டத்துலேயும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணுக்கு ஒரு 25 ரூபாய் கொடுத்து ஒரு ஆப்பிள் பழம் வாங்க முடியலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம யாரு நம்ம ரேவதி இருந்துட்டு யாரும் நம்ம தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, என்னங்க ஏசி போட்டு உங்களுக்கு இப்படியெல்லாம் வேர்க்குது, எங்களுக்கெல்லாம் எதுவுமே வேர்க்கவே இல்லையே, உங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட என்ன கேட்டனோ அதை மட்டும் கொடுங்க, சும்மா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு, இந்த கேஸை என்னால் வாபஸ் பண்ண முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் மலர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா மலரு, உன்னோட அப்பாவும் அம்மாவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சா நீ இதை பண்ணு, இல்லைனா கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையே நாசமாக போயிடும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னால் குதிரைவால் போடவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, எனக்கு குதிரைவாலெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த கொக்கியை போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம சிந்துவை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களா, இல்லை
சந்தோஷத்தை மீறி ஒரு குழப்பம் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு நீங்கள் தான் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அழகுமதி இருந்துட்டு சுரேஷையும் தங்கராஜையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்க வாங்க. நம்ம தங்கராஜ் இருந்துட்டு அதாவது யார் நம்ம அழகுமதியை வேலைக்கு போக விடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.